ஜனநாயகத்தை காக்கவும் புதிய தலைமுறையினருக்கு வாய்ப்பளிக்கவும் அதிபர் தேர்தலில் இருந்து விலகியதாக விளக்கமளித்திருக்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நவம்பர் மாதம் நடைபெறும் தேர்தலில் சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதில் இரண்டாவது முறையாக போட்டியிட களத்தில் குதித்த 82 வயதான ஜோ பைடன் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்புடன் நடந்த விவாதம், நேட்டோ மாநாடு உரை, செய்தியாளர்கள் சந்திப்பு ஆகியவற்றில் நினைவாற்றல் குறைபாடு காரணமாக தடுமாற்றத்துடன் பேசினார். இதனால் அதிபர் வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகுமாறு சொந்த கட்சியினரே அவருக்கு நெருக்கடி அளித்த நிலையில் பிடிவாதத்துடன் மறுத்து வந்த ஜோ பைடன் பின்னர் போட்டியிலிருந்து விலக ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அதிபர் வேட்பாளராக தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸை அவர் முன்மொழிந்தார். பரபரப்பான இந்த சூழ்நிலையில் அதிபர் வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகிய பிறகு முதல் முறையாக நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றிய ஜோ பைடன் தாம் உலகளாவிய தலைமைத்துவம், அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கான விரிந்த பார்வை ஆகியவற்றுடன் சிறந்த அதிபராக செயல்பட்டதாக கூறினார். எனவே இரண்டாவது முறை அதிபர் தேர்தலில் போட்டியிட தகுதி இருந்தாலும் ஜனநாயகத்தை காப்பதற்காக போட்டியிலிருந்து விலகும் முடிவை எடுத்ததாக அவர் விளக்கமளித்தார். புதிய தலைமுறையினரிடம் பொறுப்பை ஒப்படைப்பதே சிறந்த வழி என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக கூறிய ஜோ பைடன் கட்சியில் ஒற்றுமையை ஏற்படுத்தவே சொந்த விருப்பத்தை விட்டுக் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். அதிபர் பதவி என்பது மிகப்பெரிய கௌரவம் என்றாலும் அதைவிட ஜனநாயகமும் நாடுமே முக்கியம் என்றும் சர்வாதிகாரிகள் ஆள ஒருபோதும் அனுமதிக்காது என்பதே அமெரிக்காவின் சிறப்பு என்றும் குறிப்பிட்டார். துணை அதிபர் கமலா ஹாரிஸ் திறமை மிக்கவர் என்று பாராட்டிய பைடன் முன்னேற்றமா பின்னடைவா, நம்பிக்கையா வெறுப்புணர்வா, ஒற்றுமையா பிரிவினையா என்பதை சிந்தித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் ராய்ட்டர்ஸ் மற்றும் இப்சோ இணைந்து நடத்திய புதிய கருத்து கணிப்பில் டிரம்பை விட கமலா ஹாரிஸ் 2 புள்ளிகள் முன்னிலை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமலா ஹாரிஸுக்கு 44% வாக்காளர்களின் ஆதரவும் டிரம்புக்கு 42% ஆதரவும் இருப்பது தெரியவந்துள்ளது. கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா இதுவரை அதிகாரப்பூர்வமாக ஆதரவு தெரிவிக்கவில்லை. என்றாலும் தனிப்பட்ட முறையில் கமலா ஹாரிஸை தொடர்பு கொண்டு தனது ஆதரவை அவர் தெரிவித்துள்ளதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.